வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்கப் பேசிக்ஸ் தான். அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் விச் இஸ் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் வந்து எப்படி கான்சீலர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா, நிறையா பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா ஃபேஸில் நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களோட இந்த டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறம் இந்த பிக்மெண்டேஷன்லாம் மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்கேஸ் கலர் கரெக்டர் என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு நோ வரிஸ், நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி வெரி சூன் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ I'll teach you guys in different video. இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் கான்சீலர் எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், யூஸ்வலி நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணோன்னா உங்கள் ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து உங்களோட ஜா லைன் கிட்ட அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட ப்ரீஸ் ஏரியா கிட்ட அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எது உங்கள் ஸ்கின்னோட ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான டோன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு அறவே தெரியல, எந்த டோன் ஷூட் ஆகுது கூட எனக்கு தெரியல, ஐம் நாட் ஸோ ஷூர், அந்த மாதிரி டவுட்லாம் இருந்துச்சுன்னா யூஸ்வலி அங்கே வந்து சேல்ஸ் பர்சன் இருப்பாங்களா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு கரெக்டான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாக்கா நீங்கள் வந்து மேட் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆகாது. இதே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கான ஃபவுண்டேஷன் வைக்கணும். இஃப் யூ ஹேவ் நார்மல் ஸ்கின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ வித் எனி ஃபவுண்டேஷன் தட் யூ லைக். எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம். நான் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் வந்து போட்டுட்டேன் என் ஃபேஸில். ஸோ டைரெக்டாக ஃபவுண்டேஷனில் ஆரம்பிப்போம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தெரிலனா, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். நான் முடிஞ்சால் இங்கே எங்கேயும் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்து பம்ப் பண்ணிக்குவேன் என் ஹேண்டில். ஜஸ்ட் கொஞ்சமாக பம்ப் பண்ணிப்பேன். தென் என்னோட ஒரு ஃபிங்கர் எடுத்து இந்த மாதிரி I'll just make dots on my face. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே டாட் வச்சுருவேன். பிகாஸ் இப்போ நீங்கள் நேராக வந்து நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பம்ப் பண்ணாக்கா உங்கள் ஓவரால் ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேம்பான பியூட்டி பிளெண்டர் பாய்ப்பேன். தென் இந்த மாதிரி டேபிங் மோஷன்லே ஓவரால் என் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த அப்ளை பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து நான் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிப்பேன். ஜஸ்ட் டேபிங் மோஷன் தான். டேபிங் மோஷன்லேயே வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து உங்கள் ஸ்கின் பார்க்க வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கத்து நான் போடல, என்னோடய மார்க்ஸ் எல்லாமே ஆப்வியஸாக இருக்குது. இந்த பக்கத்து நான் வந்து போட்டேன். ஸோ என் மார்க்ஸ்லாம் வந்து அப்படி ஒன்றும் ஆப்வியஸாக தெரியல. ஆக்சுவலி நான் இவ்வளோ தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இன்னொரு லேயர் போடணுன்னா தாராளமாக போடுங்க. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மார்க்ஸ் தெரியல, ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம். பட் ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ எப்படி அப்ளை பண்ணணுன்ற டெக்னிக் மட்டும் தான் டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா இந்த இடத்துலாம் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து மறுபடியும் இங்கே லிட்டர் பிட் இங்கே கொஞ்சமாக டாட் வச்சுட்டு தென் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் ஷுட் பி ஃபைன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா மறக்காமல் நெக்கில் போட மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்கள் நெக்கில் போடலன்னா உங்கள் ஃபேஸ் பார்க்க ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஆனால் மேபி எனக்கு இது வந்து ஃபவுண்டேஷன் போட்டு உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் நெக்கை கவர் பண்ணலன்னா உங்கள் நெக் பார்க்க டார்க்காக இருக்கும் தனியாக. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டோன் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரியும், பார்க்க அவ்வளோ நல்லாவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா மேக் ஷூர் டு கவர் யுவர் நெக் ஆல்சோ. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் ஃபவுண்டேஷன் வேஸ்ட் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் அ டுட்டோரியல். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், மறுபடியும் இன்னொரு பம்ப் எடுத்து ஜஸ்ட் அதே மாதிரி டாட்ஸாக வச்சு
இப்படி பியூட்டி பிளெண்டர் இருந்தால் பியூட்டி பிளெண்டரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர் பாய்க்க பிடிக்கலனாலும் நோ இஷ்யூஸ், யூ கேன் ஸ்டில் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் டு அப்ளை யுவர் ஃபவுண்டேஷன். யூஸ்வலி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பிம்பிள்ஸ் வரும் அதனாலன்னு. பட் இன்கேஸ் உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர் இல்லைன்னா, இல்லாட்டி மேக்கப் ப்ரஷ் எந்த டூல்ஸுமே இல்லைன்னா, உங்களை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வேறு வழியில் யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளானா ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டூ இட். ஓகே, நானும் எனக்கு மேக்கப் டூல்ஸ்லாம் இல்லாதப்போ ஐ யூஸ் மை ஃபிங்கர்ஸ் டு அப்ளை மை ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணுவோம். கன்சீலரும் யூஸ்வலி நான் வந்து கொஞ்சமாக தான் போடுவேன், ஜஸ்ட் என்னோட டார்க் சர்க்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஐலைட்லேயும் கன்சீலர் யூஸ் பண்ணலாம் கவர் பண்ணுறதுக்கு, பட் ரொம்ப டூ மச்சாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ்வலி நான் வந்து கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபிங்கரே யூஸ் பண்ணிடுவேன். அதுவும் அதே மாதிரி டேபிங் மோஷனில் தான். இந்த பக்கம் வந்து நான் இந்த எட்ஜ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பியூட்டி பிளெண்டர் பாய்ப்பேன். பிகாஸ் நான் ஃபிங்கர் யூஸ் பண்ணேன்னா அந்த லிஃப்டட் லுக் கிடைக்காது, கொஞ்சம் அப்போர்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த லுக் கிடைக்காது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் பியூட்டி பிளெண்டர். இதுவே உங்கள்கிட்ட ஐஷேடோ ப்ரைமர் இருந்தாக்கா நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. உங்களோட ஐலிட்டில் ஜஸ்ட் அந்த ஐஷேடோ ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். அப்படியே ஐஷேடோ ப்ரைமர் இல்லைன்னா அதுவும் என்ன மாதிரி கன்சீலர் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போதுமே கன்சீலர் போட்ட அப்புறம் உடனே வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கன்சீலர் செட் பண்ண விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா இந்த டார்க் சர்க்கிள்லாம் வந்து ஹைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா அந்த கவரேஜ் வந்து அதிகமாக இருக்காது. ஆக்சுவலி இந்த சைட் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா கன்சீலர் நீங்கள் அதுக்கப்புறம் கான்டோர் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் இன்னும் ஷார்ப்பாக தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த அப்பர் லிப் பார்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இது வந்து கியூபிட்ஸ் போன்னு சொல்லுவோம். இந்த சைட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் இந்த பக்கம் இந்த சைடில், தென் என்னோட நோஸில் லைட்டாக, அதுக்கப்புறம் இந்த என்னோட ஃபோர்ஹெட்டில், அவ்வளோதான். ஓகே, ஸோ எங்கே போட்டுமோ அந்த இடத்துல பிளெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி சொல்ல மறந்தேன், நீங்கள் கன்சீலர் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த கன்சீலர் வந்து சூஸ் பண்ணோன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் எடுத்தீங்களா அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 or 2 ஷேட்ஸ் லைட்டு. யூஸ்வலி நானாக இருந்தாக்கா 1 ஷேட் லைட்டாக தான் போவேன், ரொம்ப ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு. உங்கள் ஃபவுண்டேஷன் கூட சேம் ஷேட் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிரைட்டான லுக் வந்து கிடைக்காது. ஸோ அப்படியே ப்ளெயினாக தான் தெரியும். எல்லா இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் அப்லிஃப்டாக கொஞ்சம் பிரைட்டாக காட்டணுன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு டோன் லைட்டரான கன்சீலர் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் ஃபவுண்டேஷனை விட ஒரு டோன் லைட்டராக இருக்கணும். ஓகே ஓகே கைஸ், இட்ஸ் டன். அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கான்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்னொரு ஸ்டெப் என்ன இன்க்ளூட் பண்ணலான்னு தெரியல, பட் மேக் ஷூர் நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் 2 ஸ்டெப் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். எனிவே, ஸோ த வீடியோ எண்ட்ஸ் ஹியர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் லைக் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சா இல்லை எதாச்சும் சொல்லணுன்னா மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுறத நிப்பாட்டிடாதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அப்டேட்ஸ் வரும். ஓகே, பாய்.